மின் கட்டண உயர்வை கண்டித்து நாகையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் திமுக அரசு 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கட்சியினர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி நாகை அபிராமி அம்மன் திடலில் நேற்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் OS மணியன் MLA தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம், ஜெயபால், அமைப்பு செயலாளர் ஆசைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் தங்க கதிரவன் வரவேற்றார். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும். காய்கறி, மளிகை, கட்டுமான பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். சொத்து, வீட்டு, குடிநீர் வரிகளை உயர்வை குறைக்க வேண்டும். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். முடிவில் நிருபர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட செயலாளர் OS மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டால் அடித்தட்டு மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றார். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகை விஜய். நன்றி. இந்தியாவையே புரட்டி போட்டிருக்கு. இந்த பருவகால மாற்றத்திற்கு ஏற்ப வேளாண் துறையில் விவசாயிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகளை, மாற்று திட்டங்களை, விஞ்ஞான வித்திகளை தர வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை பற்றி இந்த வேளாண் துறை மத்திய அரசின் பட்ஜெட்டில் எதுவும் சொல்லப்படாதது வருத்தம் அளிக்கிறது. மாற்றங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லுகிற பிரதமர் மோடி அவர்கள் எந்த திருத்தத்தையும் கொண்டு வராமல் வழக்கமாக படிக்கிற ஒரு நிதி செலவின பட்டியலைத்தான் பார்க்க முடிகிறது தவிர அந்த பட்ஜெட்டில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுகிற திட்டங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆந்திரா, பீகாருக்கு மட்டும் தனி நிதி ஒதுக்கிட்டாங்க அதிகாரிகளா. அதோடு சேர்த்து இன்னும் சில சின்ன சிறு மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பொதுவாகவே புறக்கணிக்கப்படுகிறது. வெள்ளத்தால் வடக்கே சென்னையிலும், தெற்கே கன்னியாகுமரியிலும், திருநெல்வேலியிலும், தூத்துக்குடியிலும் பாதிக்கப்பட்ட நேரத்திலும் கூட நிதி தாராளமாக கொடுப்பதற்கு முன்வராத அரசு அதே நிலைதான் இப்பொழுதும் தொடர்கிறது. சுற்றுப்பயணத்தில் தொடர்ச்சியா இருப்பவர்களை பற்றி கேள்வி கேட்டால்